ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரவேஷிகா செகண்ட் கொஸ்டின் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா, பிரவேஷிகா ஃபஸ்ட் பேப்பரை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதையும் நான் போட்டிருக்கேன், அதனுடைய கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி இருக்குன்றதை போட்டிருக்கேன். இதில் நம்ம ஆகஸ்ட் 2023 கொஸ்டின் பேப்பரை தான் பார்த்துட்ருக்கோம். சப்போஸ் நீங்கள் பிப்ரவரி எழுதுறீங்கன்னா, இந்த ஆகஸ்ட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஏஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் அடுத்து நியூவாக பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் கேட்டதுனால இந்த வாட்டி கேட்க மாட்டாங்க, அடுத்த ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக இதை கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி கேட்பாங்க, ஒரு 10 to 20-30% கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இதனுடைய பிரவேஷிகா செகண்ட் பேப்பரனுடைய கொஷின் பேப்பர் மாடலை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ உள்ளார போகலாம். இது எல்லாமே நியூ சிலபஸ் தான். ஸோ உங்களுக்கு தெரியும் 100 மார்க்ஸ் கேட்பாங்க. 3 hours எக்ஸாம் வந்துட்டு 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, காலையில் மதியானம். ஸோ இந்த மாதிரி நடக்கும். இந்த மதியானம் நடக்கக்கூடிய கொஷின் பேப்பர். फर्स्ट मैटर पाक पोरोम. किनकी 5 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए. அதாவது கீழே மொத்தம் 8 இருக்கும், அதுல இருந்து ஏதாவது 5 எழுதினா போதும். 2 10 மார்க். किसे श्री राम मानकर सिंहासन पर रखकर भारत शासन करता है. இது फर्स्ट वन. सेकंड वन, यदि श्री राम वापस नहीं लौटेंगे तो भारत ने क्या करने का निश्चय किया. थर्ड वन, ब्राह्मण के घर सब लोग क्यों रो रहे थे. फोर्थ वन, भीम ने बकासुर की लाश कहाँ रखने के लिए कहा. फिफ्थ वन, न्याय की जीत एकांकी किस नाटक पर आधारित है. सिक्स्थ वन, कृष्णदास कैसा आदमी था. सेवेंथ वन, महामाया अपने बेटे की रक्षा के लिए किसके पास जाती है. एट्थ, औरंगजेब ने ताजमहल के सामने क्यों दीवार बनाने की आज्ञा दी. ஸோ இதுதான் இந்த 8 கொஷின். ஏதாவது 5 எழுதுனா போதுமானது. செகண்ட் ரோம் லெட்டர், கிசி ஏக் பாத்திர பர் டிப்பனி லிக்கியே. டிப்பனினா ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ராம், செகண்ட் ஒன் குந்தி, தேர்ட் ஒன் மும்தாஜ். ஸோ இது மூணுத்தில் ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டும் இங்கே எழுதுனா போதும். தேர்ட் ரோம் லெட்டர், கிசி ஏக் பாத்திர கா சரித்திர சித்திரன் கீஜியே. அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பரத், செகண்ட் ஒன் பீம், தேர்ட் ஒன் பத்மாவதி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினாப்சிஸ் கொடுத்து எழுதுங்க. ஸோ அப்போ நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் சம்மந்தமான பாயிண்ட்ஸ் புல்லட் பண்ணுங்கள், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம். அடுத்து फोर्थ रोम लेटर, किनकी 3 की संदर्भ सहित व्याख्या कीजिए. கீழே ஏதாவது 6 கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 3 சந்தர்ப்ப வியாக்கியா யார்கிட்ட சொன்னதுன்றதையும் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஒன்றுத்துக்கு 5 மார்க்கு, மொத்தம் 15 மார்க் இருக்குது. இது படித்தா டைம் ஆகும், ஸோ அதனால் நான் அப்படியே போகிறேன். அடுத்து 5th रोम लेटर பார்க்கலாம். கின்கி 2 पर टिप्पणियाँ लिखिए. இதில் மொத்தம் 4 இருக்குது, அதில் ஏதாவது 2க்கு அதே மாதிரி டிப்பணி எழுத சொல்கிறாங்க, பேராகிராஃப் முன்னாடி பண்ண மாதிரியே. फर्स्ट वन हाई स्कूल में, सेकेंड वन अहिंसा का पदार्थ पाठ, थर्ड वन गीता पढ़ने की प्रेरणा और असर, फोर्थ वन सभी जातियों पर समान भाव. இதுக்கு ஒன்றுக்கு 5 மார்க்கு, ஸோ மொத்தம் 10 மார்க்கு. 2 எழுதணும் இதில். அடுத்து பாருங்க 6th रोम लेटर, किसी एक का सारांश लिखिए. அதாவது ஏதாவது ஒன்றுத்துக்கு சாராம்சம் எழுத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எஸ்ஏ டைப்பில் இதை எழுதணும். ஸோ இது 3 இருக்குது, இதுலேருந்து ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் மா பாப் அவுர் ஜன்ம, செகண்ட் ஒன் சோரி அவுர் பிராயச்சித், தேர்ட் ஒன் தக்ஷின் ஆஃப்ரிக்கா மே. இது எல்லாமே 10 மார்க்கு. ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், 10 மார்க்கு. சேம் கேட்டகரி தான். நீங்கள் பேராகிராஃபாகவும் எழுதலாம், பாயிண்ட்ஸ் போட்டும் எழுதலாம், அட் த சேம் டைம் ஸ்னாப்சிஸ் கொடுத்து சைட் ரீடிங் கொடுத்து எழுதுங்க. 7th रोम लेटर, வச்சன் பதலியே. வச்சன் பதலியே உங்களுக்கு தெரியும், சிங்குலர் ப்ளூரல். இதில் மொத்தம் 5 கேட்டிருக்காங்க, 5மே எழுதணும். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மார்க். ஃபர்ஸ்ட் ஒன் பகிச்சா, செகண்ட் ஒன் பாயி, தேர்ட் ஒன் ஜமீன், ஃபோர்த் ஒன் சபியதா, ஃபிஃப்த் ஒன் வஸ்து. அடுத்து 8th रोम लेटर, இதில் லிங்க் பதலியே, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. அதில் லிங்குனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஜெண்டர். ஸோ மேல் ஜெண்டர் இருந்தால் ஃபீமேல் ஜெண்டர், ஃபீமேல் ஜெண்டர் இருந்தால் மேல் ஜெண்டர். ஃபர்ஸ்ட் ஒன் சேவக், செகண்ட் ஒன் சூஹா, தேர்ட் ஒன் பெயின்ஸ், ஃபோர்த் ஒன் சம்ராட், ஃபிஃப்த் ஒன் கவி.
ஒன்றுத்துக்கு ஒரு மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. நோ சாய்ஸே கிடையாது, எல்லாத்துக்கும் நீங்கள் அப்படி தான் எழுதணும். அடுத்த 5 மார்க்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மார்க்கு. எக் சப்தமே அர்த்த லிக்கியே. ஒரே இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதை வச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரே வேர்டில் மீனிங் சொல்லணும். ओके, फर्स्ट वन, जो ईश्वर को न मानता हो. सेकंड वन, जिसके कोई अंग न हो. थर्ड वन, जो दूसरों का उपकार माने. फोर्थ वन, जो महीने में एक बार होता हो. फिफ्थ वन, जिसका कोई शत्रु न हो. அடுத்து 10th रोम लेटर. किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए. கீழே இதுதான் இல்லை 10th ஒன். ஸோ 10th 8 கொடுத்து 5 மட்டும் எழுதுனா போதும். இது எல்லாமே கிராமர் पैटर्न இருக்கும். फर्स्ट वन, वर्णमाला किसे कहते हैं? हिंदी वर्णों के प्रकार क्या क्या हैं? सेकंड वन, लिंग किसे कहते हैं? उसके कितने प्रकार हैं? कोई और कुछ निश्चयवाचक सर्वनाम है या अनिश्चयवाचक सर्वनाम है? फोर्थ, कर्म की दृष्टि से क्रिया के भेद क्या क्या हैं? फिफ्थ वन, ये तस्वीर पिताजी ने खींची. ये वाक्य कर्तृवाच्य है या कर्मवाच्य? सिक्स्थ वन, प्रत्यय का दूसरा नाम क्या है? सेवेंथ वन, समास के भेद क्या क्या है? एक वाक्य को निषेधात्मक या नकारात्मक रूप देने के लिए किस शब्द का प्रयोग किया जाता है? 11th रोम लेटर. இதுதான் கடைசி ரோம் லெட்டர். ஸோ இதுக்கும் 10 மார்க்கு தான். மேலே பாருங்கள், மேலே 2 10 மார்க்கு சொல்லிட்டேன். ஏதாவது 8 கொடுத்து 5 எழுதும். இது 11th रोम लेटर. கின்கி 3 प्रश्नों के उत्तर सविस्तार लिखिए. கீழே மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 3 மட்டும் எழுதினீங்கன்னா போதுமானது. 3 15 மார்க், ஒன்றுத்துக்கு 5. संज्ञा किसे कहते हैं और उसके कितने प्रकार हैं समझाइए. सेकंड, कारक की परिभाषा क्या है? उसके कितने प्रकार हैं सौदागर समझाइए. ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான டெஃபினேஷன் எழுதி, பரிபாஷா எழுதிட்டு, அதை டெஃபினேஷன் எழுதிட்டு, அதுக்கான டைப்ஸ் சொல்லி அதை எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் एग्जाम्पल्सोட. थर्ड वन, पुरुषवाचक सर्वनाम की परिभाषा देते हुए उसके भेदों को सोदाहरण लिखिए. फोर्थ वन, क्रिया विशेषण की परिभाषा देते हुए उसके भेदों को सोदाहरण समझाइए. फिफ्थ वन, नए नियम विस्तार से लिखिए. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமர் பேட்டர்ன். கண்டிப்பாக கிராமர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் ஒரு 15 மார்க்கு, இது ஒரு 10, 25 மார்க்கு, 30, 40. இந்த 40 மார்க்கும் கிராமர்லேருந்து வரும் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் மீதி 60 தான் இந்த கஹானி, அதெல்லாம் உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் நீங்கள் ஜென்ரலான டேர்ம்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இதில் 100 மார்க்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 80க்கு மேலேயாவது நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். எதுவுமே விட்டுட்டு வராதிங்க. நம்ம அடுத்து தேர்ட் பேப்பரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஆகஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் மாடல். தேங்க்யூ.